ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு செமையான ஒரு சிமுலேஷன் கேம் தான் பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். அந்த கேம் பேர் மூவி சினிமா சிமுலேட்டர். இந்த கேம் பிளே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மெல்லிஃப்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை நீ ஏஞ்சிட்டியா, சீக்கிரமாக வா, நம்மளோட சினிமாவை நம்ம ஓப்பன் பண்ணணும். மெலிஃப் சொல்லிக் கொடுப்பாலாம் நம்மளோட ஃபேமிலி சினிமாவை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீக்கிரமாக மெலிஃபை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி, ஃபாலோ பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட வீடு ஸ்ட்ரீட், ஹவுஸ் ஸ்ட்ரீட்டு. பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. முன்னாடியே டோக்கர் கேட்டுன்னு ஏதோ பெட் ஷோரூம் மாதிரி இருக்குது. சரி, இப்படியே வந்தால் இந்த கேமில் நிறைய சைட் குவெஸ்ட் கூட கொடுப்பாங்க. இதுதான் நம்மளோட சினிமா ஸ்ட்ரீட்டு. இந்த கேமில் நிறைய சைட் குவிஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். ஏங்க, குத்துற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது, குதிக்கிற மாதிரிலாம் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம குச்சியை உள்ளே போகலாம். இப்போ மெலிஃப் ஏதோ சொல்லுது நம்மக்கிட்ட. இப்போ நீங்கள் வந்தாச்சு. நம்ம கஸ்டமர்ஸ்க்காக டிக்கெட் மிஷினுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணலாம். அதோ வந்துட்டாங்க கஸ்டமர்ஸில் அப்படின்றாங்க. சீக்கிரமாக கஸ்டமருக்கு டிக்கெட்லாம் சேவ் பண்ணு அப்படின்றது டட்டோரியலில் நான் ஏற்கனவே பார்த்து கற்றுக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சிங்க, பாதி தெரிஞ்சிடுச்சிங்க. இந்த டிக்கெட் மிஷின் கற்றுக்கிட்டோன்னா இந்த கேம் பாதி முடிச்சிட மாதிரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் உடஞ்சி போயிருக்கான். நம்ம மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது உடஞ்சி போயிருக்கான்னு பார்க்கணுமா? ப்ரொஜெக்டர் உடஞ்சி போயிருக்கே. இப்போ மெலிஃப் சொல்லுது, நல்ல வேளை நம்ம இங்கே இருக்கோம், இந்த ப்ரொஜெக்டர் உடஞ்சி போயிருக்கு, இதை உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு சீக்கிரமாக சரி பண்ணு அப்படின்றாங்க மெலிஃபு. சரி மெலிஃபு, சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னடா இப்போ நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். என்னங்க இது, ப்ரொஜெக்டர்லாம் உடஞ்சி போச்சுன்னா மெக்கானிக்கெலாம் கூப்பிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா சரி பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரிங்க, இப்போ நம்ம மெலிஃப் கிட்ட அடுத்து கேட்கலாம். நல்ல வேலை அப்படின்னுது. நம்ம இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டுடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு மூவி ப்ளே பண்ண அப்படின்னுது. நம்மளும் இவங்க கூட சேர்ந்து, அதான் கஸ்டமர்ஸ் கூட சேர்ந்து வீடியோ அந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு. ஓ, அதுக்கு தான் அப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கியா? ஆமாங்க, இது வேலை பார்க்குறது எதுக்கு தெரியுமா? எனக்கு புரிஞ்சு போச்சு. டிக்கெட்டே போடாமல் இது காசை கட்டாமல் வீடியோ, அதாவது மூவி பார்க்கலாம்ல, படம். இது என்னங்க அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சு? என்னங்க இது இவ்வளோ இது மறுபடியும் சொல்லுது ஏதோ. என்னன்னா, இங்கே நிறைய டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்களாம். அவங்க எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு போயிடுவாங்களாம். இந்த இடம் அப்புறம் டட்டி ஆயிடுமா, அதனால் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா. இதுக்கெல்லாம் வேலைக்காரி வைக்க வேண்டியது தானே, எதுக்கு நம்மளுக்கு? என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் வேலைக்காரி தாங்க வைக்கணும், நம்ம வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளுமே தியேட்டர் ஓனராகவும் இருக்கணுமா, இதை க்ளீனாகவும் பண்ணணுமா. எவ்வளோ ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெயின் இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் மெலிஃப் கிட்டே பேசுவோம். என்ன நல்ல வேலை அப்படிங்குது. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போய் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுது. ஏய் மெலிஃபு, இப்போ என்ன மறுபடியும் ஏதோ சொல்லுது. இதுதான் ஆஃபீஸ் தான், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமா? இதுதான் பிசியா, இதை வச்சு நம்ம நிறையா ஸ்டஃப்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நம்ம போயிட்டு கம்ப்யூட்டரில் அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சு இப்போ பாப்கார்ன் மிஷின் இருந்தால் கஸ்டமர்லாம் ஹாப்பி ஆகலாம். இப்போது நம்ம எதுவும் நியூஸ்ன்னு இருக்கோம், அதையும் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணணுமா. வைரல் மூவிஸு அப்படின்றது இப்போ 4 மூவிஸ் இருக்கான். ஐஸ்கிரீம் மூவி தான் இன்வென்டரியில் இருக்கான். அதை நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. அதை நம்ம ஸ்டுடியோ 2ல் போட்டுடலாம் அப்படின்றாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோ 2ல் ஐஸ்கிரீம் மூவி போட்டாச்சு. அவன் இப்போது போய் நம்மளோட வீட்டுக்கு போய் தூங்கணும் அப்படின்னுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் கற்றுக்கிட்டாச்சுல்ல என்ன பண்ணணும் அப்படிலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிடலாம்.
இங்கே என்னங்க துடைக்கிறான், தூங்க சொன்னால் துடைக்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்கி காலையில் ஏஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வந்து மெலிஃப் சும்மா சொல்லி கொடுக்குது நமக்கு எப்படி சினிமாவை பார்த்துக்கிறதுன்ட்டு. நான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடுறேன், வந்து என்ன நம்ம சினிமாவை எப்படி பார்த்துக்கிறதுன்ட்டு.